சில பேர் பார்த்துக்கிறீங்கன்னா ஜென்ரலாகவே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரே வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும். யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ஸ்பேஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அவங்கள சார்ந்தவங்க இல்லை அவங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாகிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசுறது வைக்கிறது அந்த மாதிரி. அப்போ தான் வந்துட்டு அவங்களோட உண்மையான கேரக்டர், அந்த ஃபன்னி சைட் ஆஃப் கேரக்டரே வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரைட் இருக்காங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால பேச முடியாது. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ் போனால் கூட எப்படி இருக்குன்னா, லைக் கூட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. க்ரௌடை பார்த்தா பயமாக இருக்கும். என்ன காரணம்னே தெரியாது. அவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க போல, ஐயோ நம்மளை பார்த்து ஏதோ ஜட்ஜ் பண்ணுறாங்களே போல அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தாட் ஓடிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் சரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது எஸ்பெஷலி வந்துட்டு ரொம்ப கூட்டமான ஏரியாவாக இருக்கட்டும், லைக் ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆகட்டும், ஒரு மாலோ பீச்சோ ஏதோ ஒன்று, ஈவன்தோ ஆஃபீஸ் ஆகட்டும், ஆஃபீஸ் கேஃபடேரியாவில் கூட ஒரு மாதிரி வந்துட்டு லைக் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா அவங்கள பார்த்து பயப்படுறது, தனியாக போய் சாப்பிட்றது, ஸோ யாரும் இல்லாத நேரத்தில் போயிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி. ஸோ இப்படி டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மொதல் சொன்னது பார்த்தீங்கன்னா ஷைன்னு எடுத்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்னு எடுத்துக்கலாம். இந்த 2 கேரக்டரல் ட்ரைட்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். பட் ஆனால் இந்த லாஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி அவங்களுக்கு பேச ஆசை இருக்கும், பட் அவங்களால முடியாது. ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டெப்த்தாவோ இல்லாட்டா வந்துட்டு அதை ஒரு பொருட்டாவோ மதிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, நம்மளும் வந்துட்டு நாளடைவில் இந்த மாதிரி ஷையாவோ இன்ட்ரோவர்ட்டாவோ மாறிட்டோம், நம்ம கேரக்டர் மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஓகே ஃபைன், அது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். மெச்சூரிட்டி வரப்போ வந்துட்டு நம்மளோட கேரக்டர் மாறுறதுன்றது காமனான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருத்தவங்களை பார்த்து பயப்படுறது, அவங்கக்கிட்ட பேச பயப்படுறது, இல்லை அவங்க என்ன நம்ம நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு தாட்டுக்குள்ளே போகிறது, அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் வந்துட்டு சைக்காலஜியில் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இருக்கிற பீப்புள் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கும், மித்தவங்க கூட போய் பேசணும், செய்யணும், பழகணும், அவங்களுக்கும் ஜாலியாக வந்துட்டு ஊர் சுற்றணும், செய்யணும், அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு மென்டல் டிஸார்டர்னால அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்துட்டு இதுதான். நான் டேரக்டாகவே சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டுக்கிறது பிலோ தாட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. ஸோ இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் வந்துட்டு ஜென்ரலாகவே எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஒரு மிட் டீனுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்பவும் போல் இந்த ட்ராமான்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அந்த ட்ராமா வந்துட்டு ஒன் ஆஃப் த காரணமாக இருக்கீங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கலி ஃபேமிலியில் வந்துட்டு ஜெனட்டிக்கலி யாருக்காவது சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருந்திருந்தால் அதை சார்ந்த அந்த பீப்புளுக்கும் வந்துட்டு அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க பேரண்ட்ஸ்லையோ இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்கள ஜீனை வந்துட்டு இது பண்ணுறவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ அந்த வாரிசுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராமா, நானே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராமா இருக்குது, இல்லை ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, புல்லிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக்கலி வந்துட்டு எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு, இல்லை அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி நேரங்களையும் வந்துட்டு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டருக்குள்ளே தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ், அளவுக்கு அதிகமான சப்ஸ்டான்ஸ் யூஸ், அது வந்துட்டு வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அல்கஹாலாக இருக்கலாம், ஈவன் கஃபீனா கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடாக சில டிஸார்டர் இருக்கப்போ இது ஒன் ஆஃப் த டிஸார்டராக சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு ஓவர் ப்ரொடக்டிவ் சைல்ட்ஹுட்டாக இருக்காங்க, பேரண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்டையும் இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர். இதில் நான் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு லைக் நாளே சொன்ன மாதிரி தான், பேச ஆசை இருக்கும், பழக ஆசை இருக்கும், பட் ஃபஸ்ட்டு அவங்களால முடியாது. எவ்வளோ ஆசைகள் இருந்துமே வந்துட்டு ஒரு விஷயம் அவங்களை தடுக்கும். ஆனால் என்ன இந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் வந்துட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் சிம்டம்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எமோஷனல் பிஹேவியரல் சிம்டம்ஸ் இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்துட்டு உங்களை பார்த்து யாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ நெகட்டிவ்லி நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ இது ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எம்பாரசிங் மொமெண்ட் நடந்துருமோ, ஒரு இப்போ ஈவெண்ட்டோ சம்திங் இருக்குது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ போயிருக்காங்க, அங்கே வந்துட்டு நான் அசிங்கப்பட்டுருவேனோ இல்லை வந்துட்டு ஹியூமிலேட் பண்ணிடுவாங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது, தேவையில்லாத பயம். அது நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் வந்துட்டு நெகட்டிவ் அவுட்கம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு
நம்மளே ஒரு அசம்ஷனில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எப்படி சொல்கிறதுனா பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழக ஆசை இருக்கும், பட் பேச பயமாக இருக்கும். ஸோ அவங்க எது நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்ஸியஸாக இருப்பாங்க. இல்லை மித்தவங்க நம்மளை ஆங்ஸியஸாக பார்த்துருவாங்களோ, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஈவன் தோ நீங்கள் ரொம்ப ஒரு ஜென்யூனாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் கேரக்டராக கூட இன் நேச்சராக இருந்தால் கூட நீங்கள் மித்தவங்க உங்களை பற்றி நினைக்க மாட்டாங்க தப்பா. ஆனால் நீங்கள் நினைப்பீங்கன்னா போச்சு, நம்ம அவங்களோட கண் பார்வைக்கு நம்மளோட தப்பான ஆள், லைக் வந்துட்டு நம்மளை இப்படி தான் அவங்கள வந்துட்டு ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளஷ் ஆகும். ப்ளஷ் இந்த சென்ஸ் நம்ம வெக்கப்படுறோம்ல, அது கிடையாது. ஸோ வந்துட்டு இங்கே ஒரு மாதிரி ஒரு கூச்சம் சொல்லுவோம் இல்லையா, அசிங்கப்பட்ட ஒரு இதுவும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தலை குனிஞ்சு அந்த ஒரு ப்ளஷ் இருக்கும்ல, அந்த கைண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேர்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்பிளிங் ஆகும். அதிகமாக வந்துட்டு கை காலெல்லாம் ரொம்ப பயங்கரமாக உதறும். அதுக்கப்புறம் பேசுகிறப்போ வந்துட்டு நிதானம் இருக்காது, ரொம்ப ஸ்டாமர் ஆகும், தடுமாறிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷேக்கி வாய்ஸ் இருக்கும், வாய்ஸில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இருக்காது, அதுவும் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை தப்பிக்கிறதுக்கு, அந்த எம்பாரசிங் சுச்சுவேஷனை தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளை வந்துட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொன்ன மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதிகமான ஒரு பயம், பதட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சிருச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்களே வந்துட்டு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிப்பீங்க. ஸோ வந்துட்டு நான் இப்படி தான், நான் வந்துட்டு தப்பான நெகட்டிவாக ஒன்று பண்ணிட்டேன், ஆக்சுவலி வந்துட்டு நான் பண்ணது தப்பாக போயிடுச்சு, ஐயோ என்னை பார்த்து அவங்க இப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு ஓனாக செல்ஃப் அனலைசிஸ்குள்ளே போய் நம்மளை பற்றியே தப்பாக ஜட்ஜ்மெண்டில் போயிடுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டென்ஸ் ஃபியர் அண்ட் வந்துட்டு எந்த ஒரு சோஷியல் ஈவெண்ட்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் அண்ட் பிஹேவியருக்கான சிம்டம்ஸ். இப்போ ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நிறையா இருக்குது. லைக் வந்துட்டு இதே ப்ளஷிங் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்கள கண்ணை சவந்து போகும், ரொம்ப வெள்ளையாக இருக்காங்கன்னா அப்படி இருக்கும், அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா கண்ணை சவக்கோலை, அதுவும் பயங்கரமான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், வேகமாக வந்துட்டு ஹார்ட் துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் ட்ரம்பிளிங் இருக்குது, ஸ்வெட்டிங் இருக்குது, அப்செட் ஸ்டொமக் ஏற்படும், சாப்பிட்றதுக்கே தோணாது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் வயிறு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாசியா ஃபீலிங்கும் இருக்கும், திடீர்னு தலை சுற்றுற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், மைண்டு வந்துட்டு கம்ப்ளீட்லி பிளாங்காக போயிடும், மசில் வந்துட்டு டென்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். சைல்டுஹுட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்ககிட்டயும் ஆங்ஷியஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப கிளீனியாக இருப்பாங்க, அவங்கள ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க, எதுவுமே வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு போக மாட்டாங்க. எப்போவும் தன் பேரண்ட்ஸ் சுற்றியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதிகமாக அழுவாங்க, சடனாக கோவம் வரும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு பேசுறதுக்கு மறுப்பாங்க சில விஷயங்கள்லாம். இந்த மாதிரி பேசணும், இதே ஒரு இடத்துல பேசணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போ அவங்க பேச மாட்டாங்க, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரோட சிம்டம்ஸ். நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் வந்துட்டு இருக்குங்க. லைக் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தோ நம்ம இந்தியாவிலுமே வந்துட்டு நிறையா பேத்துக்கு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ன்றது இருக்க தான் செய்யுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு இதோட காசஸ் எல்லாமே இதுதான். லைக் வந்து பயாலஜிக்கல் காசஸ் பார்த்தோம்னா அந்த ஜெனட்டிக்கலி வருது, இல்லாட்டினா வந்துட்டு சின்ன வயசுல அந்த ட்ராமா, அந்த புல்லிங், ஸோ அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால வருது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அமிக்டலா இருக்கு இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ளே ஆவானா இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் பீப்புள் கிட்ட. ஸோ ஆல்ரெடி தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு, அலர்ட் சிஸ்டம் தானே, டப்பு நல்லா கொடுத்துட்டே இருப்பான். ஸோ இவன் என்ன பண்ண ரொம்ப ஓவர் ஆக்டிவாக ப்ளே ஆகி என்ன பண்ணுவானா ஓரளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபியர்ஃபுல் ரெஸ்பான்சஸை வந்து கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம மைண்டில். ஸோ என்ன ஆகுனா நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் எடுத்தாலும் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, இங்கே போனால் அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்குள்ளேயே மொத்தமாக போயிடுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிலேட்டடாக இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரோட மெயின் ரோல். இன்றைக்கி நம்ம சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காஸ், அதுக்கப்புறம் ரீசன் பார்த்துருக்கோம். இன்னும் வந்துட்டு நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கல. அது நான் இன்றைக்கி சொல்ல போகிறது கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி 10 நிமிஷம் தாண்ட போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு ரிமைனிங் பார்ட்டை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது ஸ்பாட்டிஃபைல, அமேசான் மியூசிக்கில், ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் அண்ட் யூடியூப்பில். ஸோ சூன் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெனஸ்டே மீட் பண்ணலாம். அன்டில் தட் சைனிங் ஆஃப். ஐ எம் ஒரு ஆதித்யா. டேக் கேர், குட் நைட், பை பை.